முதல்வர் அவருடைய உரை, அதாவது ஹைலி மெச்சூர்டு, எல்லாரையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு விஷயம் பண்றாரு. அந்த ஆட்சி காலத்துல 5 வருஷத்துல மாற்று கட்சியினரை கூட கடுமையாக அவர் தாக்கி பேசினதோ, பெர்சனல் ரிவெஞ்ச் எடுத்து அவங்கள ஏதாவது பண்றதோ, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு நாகரிகமான ஒரு அரசியலை இந்த 5 வருஷம் இது முடித்திருக்காரு. திமுக இரட்டையில் நின்று ஜெயிச்ச உசிலம்பட்டி ஐயப்பன் ஓபிஎஸ் ஆதரவாளர் எம்எல்ஏ அம்மாவினுடைய ஆட்சி, ஜெயலலிதா அவருடைய ஆட்சி, எம்ஜிஆருடைய ஆட்சி திருப்பி வரணும், அதுக்கு நீங்க தான் வரணும்ன்ற அந்த முகாமில் இருந்து இப்படி ஒரு பாராட்டு அவர் சிரிச்சிட்டே இருந்தார் முதலமைச்சர். வருகின்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராக நமது மாண்புமிகு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசியோடும் புரட்சி தலைவர் அம்மா ஆசியோடும் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அவர்களை வாழ்த்தி எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் வாழ்த்துக்களோடு நான் நன்றி கூறி எனது தொகுதி மக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒட்டுமொத்த இந்தியாவை பாஜக தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு கபலீகரம் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல அவங்களையும் சமாளிக்கிறாரு, கூட்டணி கட்சிகளையும் சமாளிக்கணும், ஆட்சியை ரன் பண்ணிட்டு போனோம், இவரால் வர முடியாது, கலைஞர் போல இவருக்கு பேச முடியாது அப்படின்னு கடுமையான விமர்சனங்கள் வைத்ததுக்கு பிறகு இவர் தலைமைக்கு வந்ததுக்கு பிறகுதான் தொடர் வெற்றி. விஜய் விஷயத்துக்கு எடுத்துக்கலாமே. விஜய் விஷயத்தில் அன்றைக்கு அவர் நினைத்திருந்தால் விஜய் கைது செய்திருக்க முடியும். அன்னைக்கு 20 ரூபாய் கைது செஞ்சிருக்க முடியும். அங்க ஒரு ஜனநாயகம் கொடுக்குறாரு, அங்க ஒரு இடம் கொடுக்குறாரு, ஸ்பேஸ் கொடுக்குறாரு. நீங்க புதுசா வந்திருக்கீங்க. இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பாலியல் குற்றங்கள் நடக்கக்கூடிய முதல் 10 மாநிலங்கள் தமிழ்நாடு கிடையாது. அதில் பல மாநிலங்கள் பாஜக ஆளக்கூடிய மாநிலம். இன்னைக்கு அதிமுக ஓட்டு போறது ஒண்ணா, பாஜக ஓட்டு போறது ஒண்ணா. அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டுக்குள் வந்தா என்ன நடக்கும்? இன்னைக்கு மைக்கேல்பட்டியில அன்னைக்கு அண்ணாமலை பண்ண வேலையை ஓப்பனாவே பண்ணுவாங்க, திருப்பரங்குன்றத்துல பண்ண விஷயத்த ஓப்பனாவே பண்ணுவாங்க. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி மொத்தமும் போயிடும், நிம்மதி போயிடும், மக்களுடைய பாதுகாப்பு போயிடும், சாதி மத பிரச்சனைகள் வந்துடும், யாரும் ஒற்றுமை இங்க வாழ முடியாது. இதுக்குத்தான் திமுக மீது 1000 குறை நிறைகள் இருந்தா கூட இந்த ஆட்சி வரட்டும்பா, இந்த ஆட்சியில் கம்யூனிஸ்ட் இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, குரல் கொடுக்கறதுக்காக ஆள் இருக்காங்க. நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சுபேர் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்க சேனலுக்கு இதான் முதல் முறை கூப்பிடவே இல்லையே. காலையில இருந்து ஒரே பிரேக்கிங்கா போகுது. முதலமைச்சர் என்னடானா அரசியல் நாகரிகம் அதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், மாண்பு, இதுதான் மாண்பு அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி இன்னைக்கு சட்டமன்றமே ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கே. ஏன்னா இது இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் அது நீங்கள் தான் பதில் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சில்லை, நீங்கள் உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். எதிர்கட்சி தலைவருக்கு பாராட்டு, ஓட்டு போடாதவங்களுக்கும் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு அவ்வளோ ஒரு பொலைட்டாக ஒரு 4.5 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு இவ்வளோ பொலைட்டான ஒரு உரையை எதிர்பார்க்கல, வந்திருக்கு. அது பார்ப்போம். ஆட்சியின் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் இது ஒன்று, பல்வேறு பிரேக்கிங் வேற ஃபேஸ் பண்ணியிருக்கோம். முதல்வர் அவருடைய உரை முதல்வருடைய ரொம்ப மெச்சூர்டா இருந்தது. அதாவது ஹைலி மெச்சூர்டு, என்ன சொல்றது, எல்லாரையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு விஷயம் பண்றாரு. அதாவது இந்த ஆட்சி காலத்துல 5 வருஷத்துல மாற்று கட்சியினரை கூட கடுமையாக அவர் தாக்கி பேசினதோ, ஒரு பெர்சனல் ரிவெஞ்ச் எடுத்து அவங்கள ஏதாவது பண்றதோ, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு நாகரிகமான ஒரு அரசியலை இந்த 5 வருஷம் செய்து முடித்திருக்கிறார். மாற்று கட்சி நிர்வாகிகளுடைய இல்லங்களுக்கு போறது, திருமணங்களுக்கு போறது, அவங்களுடைய நல்லது கெட்டதுக்கு போறது, முதலாள போய் நிக்கிறார். சட்டமன்றத்துல யாரையுமே அவர் கடுமையா விமர்சனம் பண்றாரு. இன்னைக்கு கூட நம்ம ஜி.கே. மணி ஒரு கல்லூரியில் படிந்து நாங்க பிரிஞ்சு போற மாதிரி ஃபீல் பண்றோம்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிருக்காரு. நல்லா இருந்திருக்கு. அதாவது ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு அவை இன்னைக்கு நிறைவு செய்திருக்காரு 5 வருஷத்துல. உண்மையிலேயே முதலமைச்சருக்கு ஒரு பாராட்டுகள். ஆட்சியின் மீது விமர்சனம். ஏன்னா நம்ம இந்த செகண்ட்ல ஒரு ரீவைண்ட் பண்ணி போறோம். எதிர்த்தரப்புல இருந்தவங்க எல்லாம் ஜாதகத்திலேயே இல்ல அப்படின்னு சொன்ன அந்த அவங்களுக்கும் சேர்த்து முதலமைச்சரா ஆட்சி செஞ்சு, அதுவும் இவ்வளவு ஒரு அரவணைச்சு அவங்களையும் ரொம்ப ஹாப்பியா இந்த எண்டிங். ஒரு சாதாரண ஒரு சினிமாவில் ஒரு சின்ன நடிகர் அவர் வீட்டு நிகழ்ச்சிக்கும் போறாரு. ஆமா, யார் அரசாங்க நிகழ்ச்சிக்கும் போறாரு. நீங்க நேத்து கூட பாத்தீங்கன்னா தேமுதிகவினுடைய ஒரு பேச்சாளர் மீசை ராஜேந்திரனுடைய திருமணம், வீட்டு திருமணம், அதுக்கு போறாரு. ஆமா, அதுக்கு அலையன்ஸ் ஒரு முடிவாரதுக்கு முன்னாடியே பத்திரிக்கை வச்சுட்டாரு. அதுக்காக போல இருந்தாலும் அவர் ஒரு பொதுச் செயலாளரோ, தேமுதிகவின் ஒரு பொதுச் செயலாளரோ, ஒரு எம்பியோ எதுவுமே கிடையாது. எங்களுக்கே ஷாக்கிங்கா தான், மீடியா பீப்புளுக்கே கொஞ்சம் இல்ல. அது இந்த மாதிரி எல்லாரோடையும் அரவணைத்து போகலாம். அது என்னன்னா ஒரு 50 வருடம் அவருடைய அந்த அரசியல் அனுபவம், கலைஞரிடம் கத்துக்கொண்ட அந்த பாடம். இன்னைக்கு பைச்சராஜா போய் பாக்குறாரு, பாண்டே அவருடைய வீட்டுக்கு போய் பாக்குறாரு. அது மாதிரி ஜாதி மதங்களை தாண்டி எல்லோரிடமும் ஒரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே இன்னைக்கு இவர்கிட்ட இவ்வளவு பெரிய திறமைகள் இருந்துச்சா? பெரிய ஆச்சரியமான விஷயம்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையும் பாஜக தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு
கபலீகரம் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல அவங்களையும் சமாளிக்கிறாரு, ஆமா கூட்டணி கட்சிகளையும் சமாளிக்கணும், ஆட்சியை ரன் பண்ணிட்டு போகணும். இவருக்கு ஜாதகம் சரியில்லை, இவருக்கு கட்டம் சரியில்லை, இவரால் வர முடியாது, கலைஞர் போல இவருக்கு பேச முடியாது ஆமா அப்படின்னு கடுமையான விமர்சனங்கள் வைத்ததுக்கு பிறகு இவர் தலைமைக்கு வந்ததுக்கு பிறகுதான் தொடர் வெற்றி. ஆமா மோர் டேஞ்சரஸ் தென் கலைஞர்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு சைலண்டாக ஆமா சில விஷயங்களை பண்றாரு. விஜய் விஷயத்துக்கு எடுத்துக்கலாமே. விஜய் விஷயத்தில் அன்றைக்கு அவர் நினைத்திருந்தால் விஜய் கைது செய்திருக்க முடியும். அன்னைக்கு 20 ரூபா கைது செஞ்சிருக்க முடியும். ஒரு அங்க ஒரு ஜனநாயகம் கொடுக்குறாரு, அங்க ஒரு இடம் கொடுக்குறாரு, ஸ்பேஸ் கொடுக்குறாரு. நீங்க ஒரு புதுசா வந்திருக்கீங்க, வேண்டாம். எந்த அரசியல் தலைவரும் தன் தொண்டனை கொல்லணும்னு சாகடிக்கணும்னு நினைக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாரு. ஆமா, ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலங்களில் பார்த்துருக்கோம். ஒரு ஆட்சி மாறி இன்னொரு ஆட்சி வர்றப்ப இல்ல 2 நாள் முன்னாடி ரீவைண்ட் பண்ணி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். 18ஆம் தேதி, இன்னைக்கு என்ன டேட் எனக்கு தெரியல, 18ஆம் தேதின்னு நினைக்கிறேன், மகாமகம் குளத்துல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 70-80 பேர் பக்கம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 30 பேர்னோ 40 பேர்னோ செய்திகள்ல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். குறைவா தான் வந்துச்சு. அந்த நாள் நடந்த சம்பவம் நடந்த நாள் வந்துட்டு போயிருக்கு. இப்படியான அரசியல் களத்தையும் ஃபேஸ் பண்ணிருக்கு தமிழ்நாடு. பழிவாங்குற அரசியல் ஒன்று. அதாவது மாற்று கட்சியினரை நீங்க பார்த்து சிரிச்சாலே உங்களுக்கு பதவி பெறும். ஆமா, மார்னிங் எந்திரிச்சாவே பதவி. கல்யாண வீட்டுல நான் பார்த்து சிரிச்சேம்மா அப்படின்னா முடிஞ்சு காலையில பதவி பெறும். அப்படி உள்ள சூழ்நிலையில ரொம்ப டிரான்ஸ்பிளண்ட் ஆன ஒரு ஜனநாயக ரீதியாக மிகப்பெரிய ஜனநாயகவாதியாக ஸ்டாலின் இருந்திருக்கிறாருங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அது கலைஞரிடம் இருந்து கற்றுக்கொண்ட அந்த பாடம். நிறைவான ஒரு ஆட்சியை, நிறைவான ஒரு இதை கொண்டு வந்து முடிச்சிட்டு போயிருக்கிறாரு. மீண்டும் 2.0 தொடரும் அப்படிங்கிறதா எல்லாருடைய ஆசை, வரணுங்கிறது தான். ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த 5 வருஷமா பெரிதாக மத சாதி கலவரங்களே இல்லை. சட்ட ஒழுங்கு ஒரு இடத்துல ட்ரை பண்ணாங்க, அது முறியடிக்கப்பட்டது. அது இவராலே மோடி அவர்கள் வந்து அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு போறாங்களா என்னன்னு தெரியல. இல்ல அந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் இல்லை. பெண்களுக்கு எதிரான பிரச்சனை திரும்ப திரும்ப ஒரு ரிப்பீட்டடான ஸ்டீரியோடிக்கான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பாலியல் குற்றங்கள் நடக்கக்கூடிய முதல் 10 மாநிலங்கள் தமிழ்நாடு கிடையாது. அதில் பல மாநிலங்கள் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள். இந்தியாவிலே அதிகமாக பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு, வேலைக்கு போகக்கூடிய நகரம் சென்னை, உயர்கல்வி படிக்கக்கூடிய மாநிலங்கள் தமிழ்நாடு, மருத்துவ கட்டமைப்பில் தமிழ்நாடு, உள்நாட்டு உற்பத்தியில தமிழ்நாடு, வெளிநாட்டு உற்பத்தியில ஈர்ப்பதிலையும் 2வது இடம் தமிழ்நாடு. இப்ப இந்த 5 வருடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நிறைவான வளர்ச்சிகரமான ஒரு பாதுகாப்பான ஒரு ஆட்சியை நிறைவு செய்திருக்கிறார். தமிழக மக்கள் தான் இதுக்கு அடுத்ததுக்கான போடுறாங்கன்னு தெரியணும். எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் வந்து அவதூறு குற்றச்சாட்டுகள் தான் இருக்கு. மத்திய அரசு கொடுக்கக்கூடிய இவரெல்லாம் இந்த உரையில இருக்கும் தெரிஞ்சுதான் அதிமுக அவைக்கே வரலையா? இல்ல, நீங்க இன்னைக்கு வந்து வந்திருக்கணும். ஏன்னா நிறைவான நாள். நீங்க வந்து அரசியல் தாண்டி உங்களோட இணக்கமாக இருக்கிறார். இல்ல கண்டிப்பா யார் ஆளுங்கட்சியா இருந்தாலும் ஆளுங்கட்சி என்ன பண்ண போறாங்கன்றதுக்கு ஆப்வியஸ்லி எதிர்கட்சிக்கு தெரிஞ்சிருக்கும். அதே போல எதிர்கட்சி நாளைக்கு என்ன நடவடிக்கை ஈடுபடுறாங்கன்னு ஆளுங்கட்சிக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சுட்டு இவங்க அவாய்ட் பண்ணிருக்காங்களோன்னு எனக்கு ஒரு கேள்வி. இல்ல இருக்கலாம், அது அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுலயே வந்து அதிமுக இரட்டையில நின்று ஜெயிச்ச உசிலம்பட்டி ஐயப்பன் ஓபிஎஸ் ஆதரவாளர் எம்எல்ஏ வந்து அம்மாவினுடைய ஆட்சி, ஜெயலலிதா அவருடைய ஆட்சி, எம்ஜிஆருடைய ஆட்சி திருப்பி வரணும், அதுக்கு நீங்க தான் வரணும்ன்றார். அந்த முகாமில இருந்து இப்படி ஒரு பாராட்டு. அவர் சிரிச்சிட்டே இருந்தார் முதலமைச்சர் பார்த்து. ரொம்ப அந்த முகாமில இருந்து ஓபிஎஸ் தரப்புல இருந்து ஒரு ஆதரவாளர் வந்து ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காரு. ஓபிஎஸ் போயிட்டாரு முதல்வர் வீட்டுக்கு, போய் காலையில போய் பக்கே கொடுத்திருக்காரு. 2வது முறையாக சந்திச்சிருக்காரு. அவர் அங்க ஏறக்குறைய அங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவரு ஏன்னா வந்து அவரை பொறுத்த வரைக்கும், ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்துல வந்து அந்த அம்மா மறைவுக்கு பிறகு இவருக்கு ஒரு கையில ஒரு பிடிமானம் இல்லாமல் போயிடுச்சு அரசியல். இப்ப பாஜகவை நம்பிதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பேரை சம்பாதிச்சிட்டாரு. அவர் கிட்ட பேரை சம்பாதிச்சிட்டாரு. இப்பயும் கூட பாஜக நினைச்சா எடப்பாடி பழனி டிடிவியை உள்ள கொண்டு வந்தவங்க ஓபிஎஸ் கொண்டு வர முடியாதா? நினைக்கலன்றது அது என்னன்னா, பாஜக அதிமுக வலுப்பற்ற கூடாதுன்னு பாஜக ஒன்னும் நினைக்குது. இப்ப 24ஆம் தேதி சசிகலா ஒரு கட்சி. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சு என்ன பண்ண முடியும்? வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு. எல்லா வழக்குகளையும் தூக்கி தட்டி வச்சிருக்காங்க. டெண்டர் வழக்கு இருக்கு, சம்பந்தி வழக்கு இருக்கு, அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேர் மீது வழக்குகள் இருக்கு. என்ன செய்ய முடியும்? 24ஆம் தேதி பசுமொன்னுல ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாங்க சசிகலா. ஓபிஎஸ் தனியா இந்த அதிமுக கூட்டணிக்கு வரப்போறாரு. அப்ப தென் மாவட்டத்துல முழுவதுமாக முக்குளத்தூர் வாக்கு அந்த பக்கம் பிரிய போகுது. அப்படி இருந்தா அதிமுக ஒரு ஃபுல் மெஜாரிட்டி வந்துடக்கூடாதுன்னு பாஜக நினைக்குது. அதிமுக ஃபுல் மெஜாரிட்டி வந்தா எடப்பாடி தன் கையை மீறி போயிடுவாரு, தன் கையை விட்டுட்டு போயிடுவாரு, ஒரு முடிவு எடுத்துருவாருன்றாங்க. அப்ப இல்ல அங்க அதிமுக தோக்கணும் அப்படின்னா பாஜகவும் தானே தோக்கும். இல்ல அவங்களுக்கு தான் இந்த பக்கம் கொங்கு பகுதியில ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்களே. கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வட இந்திய ஆட்சி அமைக்கணும் பாஜகவுக்கு எண்ணம் கிடையாது. எங்களுக்கு 30 சீட் வரும், நாங்க எதிர்கட்சியா இருக்கணும், அதிமுக இடத்தை நாங்க பண்ணணும், நாங்க எதிர்கட்சி அரசியல் நாங்க பண்ணணும்.
அது விஜய் அப்புறம் எதற்காக வந்திருக்காரு? விஜய் ஓட்டை பிரிக்கிறதுக்காக வர்றாரு. அதான் விஜய் அவங்க தான் நிப்பாட்டிருக்காங்க, ஓட்டுகளை பிரிச்சு விடுறது தான். இப்ப ரொம்ப சிம்பிளா பார்த்தா உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசு கவர்மெண்ட் வந்து எப்படி பாஜக உள்ள போச்சு அப்படிங்கறத நம்ம ஒரு சாம்பிள் எடுத்துக்கலாம். அதே தான் எல்லா இடத்துலையும் பார்ப்பாங்க. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் 84க்கு முன்னாடி வரைக்கும் காங்கிரஸ் தான் அங்கே ஆட்சியில் இருந்தது. காங்கிரஸுக்கு பிறகு சமாஜ்வாதி பார்ட்டியும் பகுஜன் சமாஜ் பார்ட்டியும் உருவாகுது, மாநில பார்ட்டி, ரீஜனல் பார்ட்டிஸ். அந்த ரீஜனல் பார்ட்டிஸ் என்ன பண்றாங்கன்னா, ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட 19% முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க, 21% SC/ST இருக்கிறாங்க. இந்த யூபியில் ஒரு 10% வந்து யாதவ் ஓட்டு இருக்கு. இவங்கெல்லாம் சேர்த்து தான் அவங்க ஃபார்ம் பண்றாங்க. வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இஸ்லாமியர்களும் தலித்துகளும் இருக்காங்க. அப்ப அந்த அரசியலை கன்சிராம் கையில் எடுக்கிறார். கையில் எடுத்து மிகப்பெரிய மாநிலம், இந்தியாவில் மிகப்பெரிய மாநிலத்தினுடைய முதலமைச்சராக வர்றாங்க. பகுஜன் சமாஜ் கட்சி வந்து மாயாவதி திருப்பி முதலமைச்சராக வர்றாங்க. அப்படிப்பட்ட இடத்துல இவங்க உள்ள போகவே முடியாது. அதற்கு எதிரான அரசியல் பண்ணக்கூடியவர்களுக்கு உள்ள போகவே முடியாது. அப்ப என்ன பண்றாங்க, உள்ள போறதுக்கு என்ன பண்ணணும், இந்தியாவோட பெரிய மாநிலம், சோனியா காந்தி அங்கதான் நிக்கிறாங்க, ராகுல் காந்தி ஏராப்பரில் நிக்கிறாரு, எல்லா தலைவரும் நிக்கிறாங்க, காங்கிரஸ்க்கு ஓரளவுக்கு அந்த காலத்துல செல்வாக்கா இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு மாநிலத்துக்குள் நம்ம எப்படி போறது? அப்ப அந்த மாநிலத்தை கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த மாநிலத்தை கைப்பற்றுறதுக்கு பிறகு கன்சிராம் மறைந்ததுக்கு பிறகு மாயாவதியை தனிமைப்படுத்துறாங்க. தனிமைப்படுத்தி எந்த கட்சியும் கூட்டணி சேராம விஜய் பண்றாங்க பாருங்க, அந்த மாதிரி எந்த கட்சியும் கூட்டணி சேராம தனிச்சு நிக்க வைக்கிறாங்க. தனிச்சு நிக்க வச்சு ஓட்டுகளை இந்த தலித்து வாக்குல, SC/ST வாக்குல பிரிக்கிறாங்க. இஸ்லாமியர் வாக்குகளை பிரிக்கிறதுக்கு ஹைதராபாத்தை சேர்ந்த உவைசியை கொண்டு போய் அங்க போடுறாங்க. அவர் அங்க ஓட்டை பிரிக்கிறாரு. அந்த நேரத்துல தான் ராமர் கோயில் இஷ்யூ கையில் எடுக்கிறாங்க. இப்ப சாதி ரீதியாக ஒரு பிளவு ஒன்று பண்றாங்க. அப்ப இந்த SC/ST-க்குள்ள இருக்கக்கூடியவங்கள ஒரு 2 குரூப்பா பிரிக்கிறாங்க. அவங்க அதுல இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்ப பிரித்து உள்ள போறதுதான் அவங்களுடைய வேலை. பேஸே இல்லாத ஒரு மாநிலத்துக்குள்ள ஒரு இஷ்யூவை கொண்டு போறோம். ஒரு மாநிலத்துக்குள்ள பாஜக எப்படி போகும் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய கட்சிகளை 2-3 பிரிப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மத ரீதியான ஒரு இஷ்யூவை கையில் எடுப்பாங்க. அப்புறம் இவங்க உள்ள போவாங்க. எந்த இடத்துலையும் பாஜக வளர்ச்சியை சொல்லியோ திட்டங்களை சொல்லியோ அவங்க ஓட்டு கேட்டதாக சரித்திரமே கிடையாது. பிரச்சனைகளை சொல்லி தான் கேட்பாங்க. ஒடிசாவில் எடுத்துங்க, விஜய் பட்நாயக் பல வருஷமா அங்கே ஆட்சியில் இருந்தார். அவங்க அப்பா பல வருஷமா ஆட்சியில் இருந்தார். என்ன நடந்துச்சு அங்க என்னத்தை எடுத்துட்டு போறாங்க? பாஜக உள்ள போய் நாங்க மத்தியில் கொண்டு வரக்கூடிய ஸ்கீம்லாம் கொண்டு வந்து கொடுப்போம், ஒரிசாவை நாங்க மாத்த போறோம், விஜய் பட்நாயக் ஆட்சியை விட சிறப்பா செய்ய போறோம்னு சொல்ல, இங்க இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் கோயில் சாவியை தூக்கிட்டு போயிட்டாங்க, ஒரு தமிழர் கையில இருக்கு, அதை நாங்க மீட் எடுக்கணும், அது எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டாங்க. ஓட்டும் போட்டாங்க. ஏன்னா எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவலான சென்டிமெண்டான ஒரு இஷ்யூவை கையில் எடுத்து அரசியல் பண்ணக்கூடியதான் பாஜக அரசியல். அப்படியே தமிழ்நாட்டுக்கு வாங்க. இந்த பக்கம் தமிழ்நாட்டுக்கு அவங்க 26ல் எடுத்துருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, திருப்பரங்குன்றத்துல மலை மேல கோயில்ல ட்ரை பண்றாங்க. பிரதமர் தமிழ்நாடு விசிட்ல திருப்பரங்குன்றம் போக போறதாக ஒரு ஷெட்யூல் இருக்குன்றாங்க. அப்ப அந்த அரசியலே அவங்க பண்ண பாக்குறாங்க. இப்ப என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டுல 2 கட்சிகள், திராவிட கட்சிகள் 50 வருஷமா ஸ்ட்ராங்கா இருக்கு, அதிமுக பலகீனப்படுத்தணும், அதிமுக சிலா பிரிக்கணும். இல்ல சார், இத குறுக்கீடுக்கு பண்ணிக்கணும். பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி பண்ணிட்டு போட்டோம், அதுல இருந்து ஒரு நபர் பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்காரா, அது நமக்கு கவலை இல்ல. ஒரு பிரைம் மினிஸ்டரே அந்த நேரடியாக அந்த களத்துக்கு வருவது, அந்த மாதிரியான விஷயத்தை எல்லாருமே RSS-னுடைய அந்த சித்தாந்தத்தில் ஊறி, அங்கு RSS-உம் பிஜேபியும் வேறு கிடையாது. அதை நீங்க ஓப்பனா அவங்கள ஒத்துக்கிறாங்க. RSS-ங்கிறது RSS-னுடைய ஒரு அரசியல் பிரிவு தான் பிஜேபி. ஆமா, பொலிட்டிக்கல் விங்கு தான் பிஜேபி. முன்னாடி மறைமுகமா இருந்தது, இன்னைக்கு வெளிப்படையா இருக்கு. RSS-க்கு பல பிரிவுகள் இருக்கு, இலக்கிய பிரிவுகள் இருக்கு, விளையாட்டு பிரிவுகள் இருக்கு, பொருளாதார பிரிவு இருக்கு, பல முகங்கள், பல பிரிவுகள் இருக்கு. ஏன் RSS ஒரு பிரிவு காங்கிரஸ்குள்ளேயே இருக்கே, காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே RSS இருக்கு. அப்ப எல்லா தளங்கள்லயும் அவங்க இருப்பாங்க. அப்படி ஒரு அரசியல் பிரிவு தான் பாஜக. அப்ப இந்த சித்தாந்தத்தில் ஊறி, இந்த சித்தாந்தத்தில் திளைத்தவர் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர். அப்ப அவங்க சொல்றதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுதானே அவருடைய வேலை. அப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருப்பரங்குன்றத்தை வச்சு ஒரு பிரச்சனையை கிளப்பணும், ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு விஜயை வச்சு பிரிக்கணும், இன்னும் 2 பலமான கட்சியை பலகீனப்படுத்தணும், இடையில நம்ம போய் உள்ள உட்காரணும். யாருக்கு மெஜாரிட்டி இல்லாம போச்சு, திமுக மேல கை வைக்க முடியாது, அதனால திமுகவையும் டேமேஜ் பண்ணணும். இப்ப கேனர் மேல வழக்கு, எத்தனை வழக்குகள் வரப்போதோ, இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, தூங்கிட்டு இருந்தாங்க. இல்ல வழக்குகள் போறதா இருந்தா நீங்க வந்து எல்லார் மேலயும் தான் வழக்கு இருக்கு. ஏன் எடப்பாடி பழனிசாமி மேல உள்ள டெண்டர் வழக்கு என்னாச்சு, விஜயபாஸ்கர் மேல உள்ள குட்கா வழக்கு என்னாச்சு? அப்போ ஒரு மாநிலத்துக்குள்ள போனாங்கன்னா பலமான கட்சிகளை பலகீனப்படுத்துவாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி உள்ள போட்டாங்க, மற்ற அமைச்சர் மீது உள்ள போட்டாங்க. அப்புறம் வந்து ஜார்க்கண்ட்ல போயிட்டு பாத்தீங்கன்னா அவர் ஹேமந்த் சோரன் தூக்கி உள்ள போட்டாங்க. அப்புறம் மனைவி வந்து ரோட்ல இறங்கி போராடினாங்க. ஏன் நம்ம தெலுங்கானால பாத்தீங்கன்னா பிஆர்எஸ் அவருடைய சந்திரசேகர் அவருடைய மகள் கவிதா தூக்கி உள்ள போட்டாங்க. தேர்தல் நேரம் தான் பண்ணுவாங்க. அப்ப அந்த கட்சி மீது ஒரு ஊழல் முத்திரை குத்துறது, பிராண்ட் பண்ணுவாங்க. ஆனா அதே கட்சி இங்க வந்ததுன்னா
புனிதமாயிருவாங்க. இதுதான் இந்த தமிழ்நாட்டில் இந்த அரசியலை அவர்கள் செய்ய போறாங்க. எடுபடுமா சார் அந்த தமிழ்நாட்டில் எடுபடாது. தமிழ்நாட்டில் அவங்க செய்ய திமுகவுக்கு வந்து பெரிய கெயின் தான். கை வச்சாங்கன்னா கெயின் தான். நீங்க கட்டாயமாக செய்ய போறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சான்ஸே கிடையாது. ஆனா இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில ஒரு அரசியல் களம் தமிழ்நாட்டுல பரபரப்பா சூடா போய் இத்தனையும் சமாளிச்சு ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு, ஒரு கட்சியினுடைய தலைவர் இருக்கிறாரு, ஒரு 8-9 கட்சியை கிட்டத்தட்ட 10 வருஷமா கூட்டணியில கொண்டு போறாரு. அகில இந்திய கட்சிகளான இந்தியா கூட்டணியில பல பேரை செதறி போச்சு. இங்கே வந்து இந்தியா கூட்டணி ஒன்னும் உயிரோடு தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு. அதுக்கு இவருடைய அணுகுமுறை தான். எல்லாரோடையும் அந்த விட்டு கொடுத்து போற தன்மை, எல்லாரையும் அரவணைத்து போறக்கூடிய தன்மை, ஒரு பக்குவப்பட்ட ஒரு அரசியல் முதிர்ச்சி தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் கொண்டு போயிருக்கு. ஓகே. ஓபிஎஸ் அவர்கள் காலையில சட்டமன்றத்துல சந்திச்சு பேசினாரு முதல்வர் அவர்களை, துணை முதலமைச்சரை. அதுவே 1 hour போயிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சந்திப்பே. அதற்கு பிறகு மறுபடியும் சந்திச்சிருக்காரு. பிரஸ் மீட்ல பேசும்போது சொல்லியிருக்காரு, திமுக அவனுடைய ஆட்சி மீண்டும் வளர வாய்ப்பு இருக்கிறது, வாழ்த்துக்கள், நல்ல ஆட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய ஆதரவாளரான எம்எல்ஏ ஐயப்பன் வந்து புகழாரம் சூட்டினாரு சட்டமன்றத்துல. நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா அவருடைய ஆட்சிய ஸ்டாலின் அவர்கள் கொடுப்பாருன்னு சொல்லியிருக்காரு. கொடுப்பாரு இருக்கு. அதை வந்து ஆமா நல்ல விஷயத்தை தானே, சரியான விஷயத்தை தானே சொன்னாரு அப்படின்னு இவர் சொல்றாரு. அப்ப இது உறுதின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் மதில் மேல் உள்ள பூனை, மதில் மேல் அந்த பக்கமும் தாவும் இந்த பக்கமும் தாவும், தாவாம மதிலே கூட உட்காந்துக்கும். அதுதான் ஓபிஎஸ் நிலைமை. ஆனா இப்போ உள்ள சூழ்நிலையை பாக்குறப்ப திமுக பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஏன்னா இவருடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்னங்கிறது அதிமுகக்குள்ள போகணும்னு பாக்குறாரு. ஆமா, ஒரு பெருமுயற்சி எடுத்தாரு. அங்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்புறம் தாவேகா கூட போயிடணுங்கிற ஒரு முடிவு பண்ணாரு. ஆனா தாவேகா சமீப காலமா பலகீனமாயிட்டே இருக்கு. ஒரு வலுவான கூட்டணி. அவருடைய மகன் தரப்புல இருந்து பல கட்ட பேச்சுவார்த்தை நடந்ததாக தகவல். இவர் தான் பேசினது. அப்படியா? இவரே நேரடியாக விஜயிடம் பேசினதாக ஒரு தகவல். ஆனா அவர் பையன் பியூஷ் கோயல் தமிழ்நாடு வந்தப்ப அவர் என்டிஏக்குள்ள போகணும்னு அவர் ஒரு முயற்சி பண்றாரு. போய் ஒரு போனே போட்டு கொடுத்தாராம் இவர்கிட்ட கையில. போன் பண்ணி கொடுத்து நீங்க பேசுங்க அப்படின்ற மாதிரி. அவரு போன் அட்டன் பண்ணல. அவருக்கு என்டிஏக்கு போறதுக்கு வாய்ப்பு எனக்கு சேர்த்தா நீங்க ஐடிஎம்கேல சேருங்க, நான் என்டிஏல உங்களுக்கு அந்த அலையன்ஸ்ல நான் வரமாட்டேங்கிறாரு. அவரை ஒரு அளவுக்கு மேல கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரோம்ல, அவருக்கு வேற பெருசா வழக்கு இல்ல. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, இவரை பொறுத்த வரைக்கும் இப்ப என்னென்ன பாக்குறப்ப திமுகவும் அவரை விரும்புறாங்க. ஏன்னா அவருக்கு ஒரு இமேஜ் இருக்கு, அவர் பின்னாடி ஒரு சமூக வாக்கு இருக்கு. ராமநாதபுரத்துல அதிமுக இரட்டை இலை சின்னத்தை இல்ல, அந்த வாக்குகள் இப்ப டிடிவி பண்ண அரசியலை இவர் கையில் எடுக்கலாம். இவர் இந்த பக்கம் திமுக வந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்த அதிமுகவை நாங்க மீட்டெடுக்க போறோம். இப்ப என்ன அதிமுகக்குள் நடந்த அந்த அம்மா ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு நடக்கக்கூடிய பிரச்சனையை 2 சமூகத்துக்கான பிரச்சனையா மாறிடுச்சு, 2 தலைவருக்காக பிரச்சனையா மாறி. உங்க பகுதியை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி நான் தான் முதலமைச்சருங்கிறாரு, நான் தான் பொதுச் செயலாளருங்கிறாரு. இந்த தென்பகுதியை சேர்ந்த இவர் என்ன சொல்றாங்க, இவர் தென்பகுதியை சேர்ந்த எடப்பாடி ஓபிஎஸ் நீக்கிறாரு, சசிகலாவை நீக்கிறாரு, இப்பதான் டிடிவி உள்ள கொண்டு வந்திருக்காரு. அப்ப அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சமூக மர்மமே நமக்கு புரியல. அந்த வாக்குகளை வந்து சிதறடிக்கக்கூடிய வேலை பண்றாரு. அப்ப அந்த டிடிவி பண்ண அந்த அரசியலை இவர் கையில் எடுத்தாருன்னா அது கண்டிப்பாக பக்கபலமா இருக்கும். ஓகே, சசிகலா அவர்களுடைய திடீர் அரசியல் வருகை அறிவிப்பு இதுவுமே பாஜக அவருடைய ஒரு பிளானா தான் இருக்கும். ஏன்னா குறிப்பாக ஏற்கனவே சொன்ன மாதிரி தென்பகுதியில இருக்கக்கூடிய முக்குளத்தோர் வாக்குகளை திமுகவுக்கு போயிடாம சிதறடிக்கக்கூடிய வேலை தான் பண்றாங்க. இப்ப கடந்த 30 வருஷமா அந்த அம்மா ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற வரைக்கும் சசிகலா தான் பவர் சென்டர். சசிகலாவை பார்த்துட்டு தான் யாரா இருந்தாலும் எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும், அமைச்சர் ஆக முடியும். சசிகலாவின் கணவர் நடராஜன், எம் நடராஜன், அவரும் 2 பேரும் தான் டிசைட் பண்ணுவாங்க. அப்ப ஒட்டுமொத்த பவர் சென்டருமே அவங்க தான். அந்தமா மறைவுக்கு பிறகு அந்த பவர் சென்டர் இவங்க மெயின் சென்டரா கையில் எடுக்கிறாங்க. எடுக்கிறப்பதான் வழக்கு வருது, ஜெயிலுக்கு போறாங்க, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகுறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆன பிறகு இவங்களை கட்டி விட்டுறாங்க. அதுலயே பல அரசியல் இருக்கு. அப்ப தென் பகுதியில குறிப்பா அந்த முக்குளத்தோர் சமூகத்தின் மக்களை மத்தியில நம்ம கையில இருந்த ஒரு பவர் சென்டர் எடப்பாடி பழனிசாமி எடுத்துட்டு போயிட்டாருங்கிற கோபம் இன்னைக்கும் இருக்கு. ஆமா, அதை வந்து அவங்கள ஆர்பி உதயகுமாரை வச்சோ, செல்லூர் ராஜை வச்சோ, நீங்க டிடிவி தினகரனை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடவே முடியாது. இப்ப டிடிவி தினகரன் உள்ள கொண்டு வந்ததுக்கு இன்னும் தான் அவங்க கோபமா இருக்கிறாங்க. என்னடா நம்மள கடைசியில ஒரு மாதிரி மிரட்டி கொண்டு போய் உள்ள வச்சுட்டாங்களே. அப்ப அங்க இருக்க மக்கள்கிட்ட பொதுவா பேசுறப்ப என்னன்னா, நீங்க டிடிவியை மிரட்டி கொண்டு போயிடலாம், எங்களாம் ஒண்ணும் பண்ண முடியாது, ஓட்டு போட முடியாது. பலர் சமூக வலைதளத்திலே பாக்குறோம் அந்த மாதிரி அவங்க நேரடியாவே பேசுறாங்க. நான் பல பேர் நேரடியா பேசுறப்ப யாரா இருந்தாலும் சசிகலாவாயிட முடியாதுன்ற ஒரு சசிகலாவாயிட முடியாதுன்னு சொல்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அவரை வேணா நீங்க கொண்டு போயிடலாங்க, வழி கொண்டு வந்துடலாம்,
எங்களெல்லாம் முடியாது, ம். நாங்கெல்லாம் அவங்க எந்த காலத்துக்கும் போட மாட்டோங்கிற ஓட்டு போட மாட்டோம். அவங்க அந்த கோபம் இன்னும் அதிகமாயிருக்கு. ம், ம், ம். அப்ப அதை பேலன்ஸ் பண்றதுக்கு தான் நயினார் நாகேந்திரன் அதே சமூகத்தில் ஒருத்தர் போடுறாங்க அந்த பகுதியில. அவராலையும் அதை கேரி பண்ண முடியாது. அதுக்கு ஒரே வழி மீண்டும் பவர் சென்டர் அவங்க போனா தான் அவங்க காம் டவுன் ஆவாங்க. ஓகே. அப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த வாக்குகள் அப்படி திமுகவுக்கு போகும். ம், ம். ஷிஃப்ட் ஆகி திமுகவுக்கு போறப்ப திமுக பலமாயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த வாக்குகளை சிதறடிக்கிறதுக்கு சசிகலா இறக்குறாங்க. நீங்க வந்து டிடிவி பண்ணாதே அரசியல பண்ணுங்க. ஆனா அது செட்பேக் அதிமுகவுக்கு தான் வரப்போகுதுங்கிற வேற விஷயம். ஆனா அவங்க பண்ற ஐடியாலாம் தமிழ்நாட்டில் வந்து ஃபெயிலியரா தான் ஆகிட்டு இருக்கு எல்லாமே. இப்ப 24ஆம் தேதி பசும்பொன்ல அவங்க நிலைப்பாட்டை அறிவிக்க போறாங்க. இப்ப எனக்கு வரக்கூடிய தகவல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய அந்த சமூகத்தின் நிர்வாகிகள் அந்த வேட்பாளர் நிப்பாடு இல்லைங்க நாங்க பாத்துக்கிறோம் பல பேர் வேட்பாளரை போடுறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இப்ப தேனி, மதுரை, திருநெல்வேலி அந்த பகுதி ஃபுல்லாவே வேட்பாளர் போடுறதுக்கு ஆள் தேடிட்டு அதிர்ஷ்டசாலிகள் யார் கிடைக்க போறாங்கன்னு தெரியல. இல்ல சசிகலா அணியின் சார்பாக வேட்பாளர் ஒரு 50 தொகுதிகளில் வேட்பாளர் போடுறாங்க. அதாவது திருச்சியில இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும், இந்த பக்கம் தேனியில மதுரையில இருந்து தேனி வரைக்கும், இந்த பக்கம் ராமநாதபுரம் வரைக்கும் ஒரு 50-60 தொகுதிகளில் வந்து அவங்க வேட்பாளர் போட போறாங்க. கண்டிப்பாக ஒரு கணிசமான வாக்குகளை பிரிப்பாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பின்புலம் இருக்கு. பின்புலம் சாதி ரீதியான ஒரு பின்புலம் இருக்கு. அந்த சமூக வாக்குகள் இருக்கு. பவர் சென்டர் அதிமுகல ஜெயலலிதா அம்மா உயிரோட இருந்த வரைக்கும் அந்த பீரியட்ல அவங்க என்னென்னமோ பண்ணிருப்பாங்க அந்த மக்களுக்கு. அவங்களோட தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணிருப்பாங்க. எவ்வளவு பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு ஓபிஎஸ்சி அவங்க தான் கொண்டு வந்து அறிமுகப்படுத்துறாங்க. ஓபிஎஸ் வந்து கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினராக இருந்தாலும் ஒரு முதலமைச்சர் இருக்கிற வெளிச்சம் யார் கொடுத்தாலும் சசிகலா தான். எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒருத்தரை கொண்டு வந்து முதலமைச்சராக்குன்னு சசிகலா தான். டிடிவி தினகரன் சொந்த தங்க அண்ணா அக்கா பையனா இருந்தாலும் அவரை வந்து கட்சியுடைய பொருளாளர், நாடாளுமன்ற உறுப்பினர், அவருக்கு ஒரு பெரிய அடையாளத்தை கொடுத்து சசிகலா தான். இன்னைக்கு எல்லாருமே அவரை தூக்கி ஓரம் கட்டிட்டு நீங்க வந்து வர்றப்ப அதிமுக இருக்கக்கூடிய பிரபலமான முகங்கள் எல்லாமே இவங்களை தாண்டி தான் இவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்திருக்காங்க. எம்எல்ஏ வந்தாலும் இவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கினா தானே அங்க போக முடியும். இவங்க வந்து டிக் பண்ணாதான் அவங்க வந்து லிஸ்ட்லயே வரும் பேரு. அப்படி உள்ள பவர் சென்டரா இருந்தவங்க இன்னைக்கு அவங்க வந்து அவங்களை என்ன பண்றாங்கன்னா திமுக அந்த வாக்குகளை கையில் எடுத்துட்டாங்க. உதாரணத்துக்கு ஆண்டிப்பட்டி தொகுதி வந்து எம்ஜிஆர் என்ற தொகுதி, ஜெயலலிதா அவர்கள் என்ற தொகுதி. அந்த தொகுதியில திமுக ஜெயிச்சுக்கிட்டு 2-3 முறை ஜெயிக்கிறாங்க. இந்த தேர்தல் அது கஷ்டம். இந்த தேர்தல் என்ன பண்றாங்கன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமி இப்ப ஒரு கேண்டிடேட் போட்டாருன்னா சசிகலா ஒரு கேண்டிடேட் போடுவாங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா அந்த ஓட்டு 2ஆ பிரியும். அந்த வேலையை வந்து பாஜக என்ன பண்றாங்கன்னா அந்த ஓட்டு முழுவதுமாக திமுகவுக்கு போயிடக்கூடாது, முக்குளத்தூர் வாக்குகள் எதிர்ப்பாக மாறி திமுகவுக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக சசிகலாவை வந்து புதுசா ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஒரு அணி அணிக்க போறாங்க. மாட்டி சாத்தாலும் எடப்பாடியோட போக மாட்டேன்னு சொன்னாரு. எடப்பாடியோட கோட்டு அந்த ஓட்டு அங்க போக விடாம இவங்களை கிளப்பி விட்டு என்னென்னமோ போட்டு ஒரு அரசியல் பண்றாங்க. இந்த அரசியல்ல இப்ப ஓபிஎஸ் வந்து எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம இருக்கிறாரு. வரக்கூடிய தகவல் 2 சந்திப்பும் முடிஞ்சிருச்சு. இல்ல அவருக்கு இப்ப ஒரு சிறப்பான ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதாக சொல்றாங்க. உங்களுக்கு நீங்க உள்ள வாங்க, உங்களுக்கு முன்னாள் முதலமைச்சரா இருந்தவங்க அந்த பேருக்கு உங்களுக்கு களங்கம் இருக்காம இருப்பீங்க. ஓகே. திமுகக்குள்ள வந்தீங்கன்னா அந்த பேருக்கும் உங்களுடைய மரியாதை இருக்கும். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிமுக இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் வந்து திமுக வந்து போனவங்க பாத்தீங்கன்னா சேகர் பாபா இருக்கட்டும், கே.கே.எஸ்.ஆ இருக்கட்டும், பெரிய லிஸ்ட் ராஜா கண்ணப்பண்ணா இருக்கட்டும், எல்லாரும் ஒரு மரியாதையோட இருக்கிறாங்க, கண்ணியமா மரியாதையோட இருக்கிறாங்க. உங்களை அதை விட நாங்க சிறப்பா வச்சுக்கிருவோம், நீங்க வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. இவரும் மனம் மாறி ஏறக்குறைய போய்விட்டதாகத்தான் சொல்றாங்க. அநேகமாக ஒரு சில நாட்கள் அது வரும். ஓகே. இது வந்து பலம் நெருக்கடியா பலமான்னு கேக்குறேன். என்னன்னா இந்த 2026 பிறந்ததுல இருந்தே அதிமுகவில் முன்னாள் அமைச்சர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே கூட்டணிக்குள்ள சீட் ஷேரிங் அப்படின்னு எடுத்தாவே பிரச்சனை தான், அது நெருக்கடி தான் அது. ஏன்னா எல்லாருமே டபுள் டிஜிட்ல கேட்டுட்டு இருக்காங்க. அது போக காங்கிரஸ் பெரிய கேம் ஆடிட்டு இருக்கு ஒரு 3 months-ஆ. இவ்வளவு கிரிட்டிக்கலா இருக்கக்கூடிய அந்த சீட் ஷேரிங் அப்படிங்கிறதுல அங்கிருந்து வந்தவங்களுக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கும்போது இது நெருக்கடியான தேர்தல். இல்ல ஒன்றும் வராது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். அது 234 தொகுதி இருக்கு. 234 தொகுதியை பொறுத்தவரை எல்லாத்துக்கும் அதே சீட் தான் கொடுப்பாங்க. போன 21ல நீங்க என்னென்ன எத்தனை நம்பர்ஸ் தேமுதிக எங்க இருந்து எடுத்து கொடுப்பாங்க, ஓபிஎஸ் அவர்களுக்கு எங்க இருந்து இல்ல ஓபிஎஸ் நேரடியா திமுகக்குள்ள சேர்த்துருவாங்க இல்லையா. இப்ப பிசிகா டபுள் டிஜிட் கேட்கறாங்க. போன முறை 6 கேட்கறாங்க, இந்த முறை 10 கேட்கறாங்க. என்ன செய்ய போறாங்க பிசிகாவுக்குன்னா 5 தொகுதி வந்து நீங்க கொடுத்துரும், நீங்க பானையில நில்லுங்க, உங்க சின்னத்துல நில்லுங்க, 5 தொகுதி திமுக நில்லுங்க. சிம்பிள், முடிஞ்சு போச்சு. இப்ப காங்கிரஸ் 25 கேக்குது, எனக்கு அதிகமா கேக்குதா, ஓகே ராஜ்யசபா வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. 25 பிளஸ் ராஜ்யசபா
ப. சிதம்பரத்துக்கு யாரையோ ஒருத்தரையா ஒரு ராஜ்யசபா எம்பி ஆகிட்டாங்கன்னா அது 25+ காம்பன்சேட் ஆயிருந்து முடிஞ்சு போகுது. வேற எல்லாருக்குமே தேமுதிக ஒரு 4 சீட் 5 சீட் கொடுக்க போறாங்க, மேக்ஸிமம் 6 சீட் கொடுக்க போறாங்க. ஆமா 6-7 வரைக்கும் அது வரைக்கும் போவாங்க. அப்படிங்கும்போது திமுக ஒரு 180ங்கிறதுல அவங்க சல்டா இருக்கிறாங்க. பிரச்சனைகள் பெருசா வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல. அதுல வேணா ஒரு 5-10 முன்ன பின்ன போகும். 175 180க்குள்ள அவங்க நிப்பாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க எல்லாம் பேசி முடிச்சு தான் வச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ்னா 4 ராஜ்யசபா சீட் கைக்கு வந்திருக்குது. அதிகமாக புரண்டு பிடிக்கிறவங்க ஏதாவது ஒன்று கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணி உள்ள கொண்டு வந்துருவாங்க. 170 to 175 வரைக்கும் கன்ஃபார்மா இந்த முறை திமுக பல சிக்ஸர்கள் அடிச்சிட்டாரு முதலமைச்சர் வந்து. தேமுதிக கூப்பிட்டதும் சரி, ஓபிஎஸ் உடைய மீட்டும் சரி, அதிமுகல இருந்து முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்ததும் சரி, தொடர்ச்சியா ரொம்ப ஸ்மார்ட் மூவ் பண்றாரு ஸ்டாலின் ஒரு கருத்து இருக்கு. உங்களுடைய இல்ல ரொம்ப ஸ்மார்ட் மூவ். அதாவது பாத்தீங்கன்னா நேற்று தேமுதிகவை உள்ள கொண்டு வந்ததெல்லாம் மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை, சிதம்பரம் ரகசியத்தை மாதிரி பண்ணிருக்காரு. நைட்ல இருந்து பேசியிருக்கிறாங்க. விடிய கால 10:30 மணி வரைக்கும் சீனியர் அமைச்சர் கிடையாது, தெரியல. ஒரு முக்கிய நிர்வாகி, திமுக முக்கிய நிர்வாகி அவர் சொல்றாரு, என்கிட்ட 10:15 மணி எனக்கு போன் வந்துச்சு, சிஎம் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க, எனக்கு எதுக்குன்னு தெரியல, நான் போன பார்த்தா இந்த மேட்டர் சொல்றாங்கன்றாங்க. கட்சியினுடைய முக்கிய நிர்வாகி அவரு அந்த மாதிரி ரொம்ப சீக்ரெட்டான சில விஷயங்கள் ஜெயலலிதா இந்த வேலையை பண்ணுவாங்க. திடீர்னு கட்சி நிர்வாகி பேப்பர் பார்த்தா தான் தெரியும் யார் இருக்கிறாங்கன்னு. அந்த அரசியலை பண்றாங்க. 5000 ரூபாய் கொடுத்த மேட்டர் யாருக்கும் தெரியாது. இந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை, இந்த கூட்டணியான பேச்சுவார்த்தையில முக்கியமான நபர் வந்து சபரீசன் தான் இந்த பிரச்சனையை இழுத்துக்கிட்டே போனதை காம்ப்ரமைஸ் பண்ணி டக்குன்னு நைட்டா பேசி முடிச்சு காலையில் யாருக்கும் சொல்லாம கொண்டு வந்து ஒரு 10-10:30 எல்லாத்துக்கும் வர சொல்லி ஒரு 1/2 hourக்குள்ள டக்குன்னு பேசி முடிச்சிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப அரசியல் சாதுரியம் தான், ஸ்மார்ட் மூவ் தான். அரசியல் அப்படிதான் இருக்கணும். ஏன்னா டிரான்ஸ்பிளண்டான ஒரு கட்சி திமுக, எப்பயுமே செய்தி வெளியில போயிடும். ஆனா இந்த முறை இவர் வந்து கன்வின்ஸ் ஆகி பழம் நழுவி வேற எங்கேயோ போயிருது அப்படிங்கறது ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த விஷயம் மட்டும் இல்ல, 5000 ரூபாய் கொடுத்ததா இருக்கட்டும், இந்த கூட்டணியா இருக்கட்டும், அது வந்து மிகப்பெரிய ஷாக், எல்லாருக்குமே ஷாக். இன்னொரு ஷாக்கும் சொல்றாங்க, தேர்தல் தேதி அறிவிக்க போறதுக்கு முன்னாடி மகளிர் சுய உதவி சம்பந்தமான ஒரு பெரிய அறிவிப்பு அடுத்த வாரம் ஒரு ரொம்ப டபுள் பிரேக்கிங் ஒன்னு இருக்கு, அது ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க போல. அந்த மாதிரி நிறைய மகிழ்ச்சி சார். நல்லது, மக்களுக்கு நல்லது நடந்தா சரி, நல்ல நல்ல விஷயம். மக்கள் ஓட்டு போட போறாங்க, எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க, ஒத்துமையா இருக்கிறாங்க, எல்லாரும் அவங்க வேலையை பாக்குறாங்க, அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு. இந்த அரசாங்கத்துல இன்னொரு சிறப்பு என்னன்னா, நீங்க போராடினா காது கொடுத்து கேட்கவா செய்யறாங்க, ரிப்ளை பண்ணுவாங்க, பண்றாங்க. சில இடங்கள்ல விட்டுறாங்க, சில இடங்கள்ல பண்றாங்க. அதே நேரத்துல அது முடியறத பண்றாங்க. இப்ப அதிமுக 23 வருஷ பிரச்சனை இந்த ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் அவங்க பண்ணலையே, இன்னைக்கு இவங்க ஏதோ பண்றாங்க, அதையும் குறை சொல்லிட்டு இருக்காங்க. 23 வருஷோட போராட்டம் ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம்ங்கிறது 23 வருஷம் பிரச்சனை. நம்ம இத பேசினா நம்மள வந்து 200 கிரெடிட் ஏதோ யார் வந்தா என்ன, மக்களுக்கு ஏதோ நடந்தா சரி. என்னன்னா நம்ம அதிமுகவுக்கு 2 கட்சியும் அன்னைக்கு இருந்தது. நம்ம ஜெயலலிதா இருக்கப்ப அதிமுக இருந்தது, கலைஞர் இந்த பக்கம் இருந்தாங்க. அப்போ வந்து என்னன்னா யாரோட வரட்டும்னு இருந்தோம். இன்னைக்கு அதிமுக பாஜகவினுடைய அடிமையாக மாறி போச்சு. பாஜக ஒரு மாநிலத்துக்குள் போனா இன்னைக்கு அதிமுக ஓட்டு போறது ஒண்ணா, பாஜக ஓட்டு போறது ஒண்ணா. அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டுக்குள் வந்தா என்ன நடக்கும்? இன்னைக்கு மைக்கேல்பட்டியில அன்னைக்கு அண்ணாமலை பண்ண வேலையை ஓப்பனாவே பண்ணுவாங்க, திருப்பரங்குன்றத்துல பண்ண விஷயத்த ஓப்பனாவே பண்ணுவாங்க. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி மொத்தமும் போயிடும், நிம்மதி போயிடும், மக்களுடைய பாதுகாப்பு போயிடும், சாதி மத பிரச்சனைகள் வந்துடும், யாரும் ஒற்றுமை இங்க வாழ முடியாது. இதுக்குத்தான் வந்து திமுக மீது 1000 குறை நிறைகள் இருந்தா கூட இந்த ஆட்சி வரட்டும்பா, இந்த ஆட்சியில் கம்யூனிஸ்ட் இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, குரல் கொடுக்கறதுக்காக ஆள் இருக்காங்க, அவங்க செய்யற தப்ப தட்டி கேட்கறதுக்காக ஆள் இருக்காங்க. இப்ப அதுவா வேணும் அப்படிங்கிறோம். அதுக்காகத்தான் நம்மளை போன்ற ஒரு பேச்சு இருக்கிறத காட்டிலும் திமுகவுக்கு நம்ம வந்து கண்ணை கட்டிட்டு ஆதரவு, திமுக அரசாங்கத்தின் மீது குறைகள் இருந்தாலும் வேறு வழி கிடையாது அப்படிங்கறதா. அது இன்னொருத்தர் புதுசா வந்தாரு, அவர் வீட்டை ஒட்டி மாஸ்டர் தான் வெளியில வர்றாரு, அதனால அவரை பத்தி நம்ம பெருசா பேச வேண்டிய அவரை பத்தி நீங்க பேசுனதுனால மத்திய பட்ஜெட் இல்ல ட்ரம்ப் அவர்களோட அமெரிக்காவோட இந்தியா போட்ட ஒப்பந்தம், நம்ம பிரைம் மினிஸ்டர் போட்ட ஒரு கையெழுத்து, அது நம்ம இந்தியாவுடைய விவசாயத்தையே வந்து எங்க கொண்டே அடமானம் வச்சிருக்காரு. அமெரிக்காவுடைய ப்ராடக்டை ட்ரம்ப் டப்பால அடைச்சு வைக்கக்கூடிய பாலை பன்னீரை நம்ம எதுக்கு சாப்பிடணும்னு தெரியல. எவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து போட்டு வந்திருக்காரு. அதனால இந்தியாவுடைய விவசாயம் எப்படி அழியும், திருப்பூர் தொழில் எப்படி அழிஞ்சிருக்கு, எவ்வளவோ விஷயம் இருக்கு. இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு மௌனமா இன்று வரைக்கும் கிடக்குற விஜய், இன்னைக்கு நேரு இஷ்யூக்கு உயர்நீதிமன்றம் வந்து எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லியிருக்கு. போக்கட்டும், விசாரிக்கட்டும், உண்மை இருந்தா எப்பயோ தூக்கி வச்சிருக்கலாம், ஏன் எலெக்ஷன்ல வைக்கிறாங்கன்னு தெரியல, வைக்கட்டும், நமக்கு அது கவலை இல்லை. இதுக்கு மட்டும் உடனே ரிப்ளை பண்ணிருக்காரு. அதுதான் பாஜகவினுடைய பீட்டிங். பாஜக தேர்தல் நேரத்துல எதிர்கட்சிகளை இந்த மாதிரியான வழக்குகளை போட்டு கார்னர் பண்ணி ஒரு ஊழல் கட்சின்னு பிளான் பண்ணுவாங்க. அப்ப அந்த அசைன்மெண்ட் விஜய் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க புரிஞ்சுக்கலாம். இது எதுக்குமே பேசாத விஜய் இதுக்கு பேசுறாருன்னா, விஜய் பேசினா ஒரு உச்ச நட்சத்திர நடிகர் ரீச் ஆகும், அப்ப நீங்க பேசுங்கன்னு அவங்க அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பேசுறாரு,
அவ்வளவுதான். இதுதான் நம்மள போல பலர் சொல்லிட்டு இருக்கிறோம். விஜய் பாஜகவின் பி டீம் தான். ஆமா. பாஜக திமுகவை இந்த மாதிரியான அடுத்த தலைமுறைக்கு தப்பான ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்றதுக்காக விஜய் பயன்படுத்துறாங்க. விஜய் வைத்த அந்த புதிய தலைமுறை வாக்காளர்களை சிதறடிக்கக்கூடிய வேலை செய்யறாங்க அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்துக்கே நம்ம சாம்பிள் எடுத்துக்கலாம். இப்ப இந்த தமிழ்நாட்டின் பேர் கிடையாது, தமிழ்நாட்டுக்கு நிதி கிடையாது, முன்னாடி வந்த பட்ஜெட்லயும் கிடையாது, எதுவுமே கிடையாது. திருக்குறளா பேருக்கு சொல்லுவாங்க, அதுவும் கிடையாது. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை எடுத்து கொண்டு போவதற்கு தனி வழித்தடத்திற்கு ஃபண்ட் அலாட். ஆமா. எவ்வளவு பெரிய ஆச்சரியம், எவ்வளவு பெரிய இது இந்த வேலை. அது இதுக்கு விஜய் வாய் திறப்பாரா? கேட்டா அவங்கள்ட்ட கேட்ட என்ன சொல்லுவாரு? அங்க தமிழ்நாட்டு அரசியல் தானே பண்றோம், தமிழ்நாட்டுல தேர்தல் நிக்கிறோம், தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையை பேச மாட்டேங்கிறீங்களா? இப்ப விஜய் பாஜகவினுடைய பி டீம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய சாயம் வெளுத்துக்கிட்டே வருது. இப்ப இந்த விஷயத்திலும் அப்படிதான் தெரியுது. நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி.